வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயம். வேடனின் முற்பிறவி. வேடன் கூறினான், முன்னதாக தாம் கூறிய போது இறைவனின் மேன்மையான புனித சடங்குகள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மையமாக கொண்டே செய்யப்பட வேண்டும் என்றும் வைசாக மாதத்திற்குரிய சடங்குகளும் அவற்றுள் அடங்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர். அந்தனரே, அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எத்தகைய இயல்புடையவர்? அவருடைய தனித்துவமான அடையாளம் என்ன? அவர் இருப்பதை உறுதிப்படுத்தும் சான்று என்ன? இந்த மகத்தான இறைவனை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குரிய புனித சடங்கின் மூலம் பகவான் ஸ்ரீஹரி ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்வாறு மகிழ்வடைகிறார்? பேரறிவு படித்த அந்தனரை, உம்முடைய அடியவனான எனக்கு இவற்றை தெளிவுபடுத்தி அருள்வீராக. வேடன் இவ்வாறு வினவியதும் உலகங்களுக்கெல்லாம் அதிபதியும் எவ்வித குறைகளும் அற்றவரான நாராயணனை வணங்கிய பின்னர் அந்த அந்தணர் மீண்டும் உரையாடத் தொடங்கினார். சங்கரன் கூறினார், வேடனை செவிமடுப்பாயாக. நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவுருவத்தை உனக்கு விவரிக்கிறேன். அது களங்கமற்றது, பாவங்களற்றது. பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர்களாலும் தூய்மையான மற்றும் புனிதமாக்கப்பட்ட ஆன்மாக்களை கொண்ட முனிவர்களாலும் கூட அந்த திருவுருவத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது. அனைத்திற்கும் அதிபதியான அந்த இறைவன் முழுமையான ஆற்றல்களையும் நற்பண்புகள் பலவற்றையும் ஒருங்கே கொண்டவராக விவரிக்கப்படுகிறார். சத்து, இருப்பு, சித்து, அறிவு, ஆனந்தம், பேரின்பம் ஆகியவற்றை தன் வடிவமாக கொண்ட அந்த இறைவன் எவ்விதமான குணங்களுக்கும் பண்புகளுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எவ்வித பகுதிகளும் கலைகளும் அற்றவர், எல்லையற்றவர். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் எப்பொழுதும் ஒரே நிலையிலேயே, அதாவது ஆதிகாலம் தொட்டே தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து விருப்பங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அந்த இறைவனே ஆதாரணமாக திகழ்கிறார். இந்த பிரபஞ்சம் எப்போதும் அந்த இறைவனின் கட்டுப்பாட்டிலேயே இயங்குகிறது. இப்போது பரமாத்மாவாகிய பிரம்மம் குறித்த சிறப்பம்சங்களை நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். அவரிடமிருந்தே பின்வரும் அனைத்தும் தோன்றுகின்றன: படைப்பு, காப்பு, அழிவு, மறுதோற்றம், கட்டுப்பாடு, அறிவு, பந்தம், முக்தி மற்றும் வாழ்வாதாரம். இந்த இறைவனே பிரம்மம் என்றும் போற்றப்படுகிறார். ஞானம் பெற்ற முனிவர்களால் அவர் பெரிதும் மதிக்கப்படுகிறார். அவர்கள் அவரை மெய்யான பிரம்மம் என்றே அழைக்கின்றனர். பிற்காலத்தில் பிரம்மன் உள்ளிட்ட பிற தேவர்களும் அப்பெயரால் அழைக்கப்பட்டனர். பிரம்மம் என்ற சொல்லானது அதனோடு இணைந்திருக்கும் பண்புகளின் அடிப்படையில் அதனை நன்கு அறிந்தவர்களால் பிரம்மம், படைப்பு கடவுள் என்றோ அல்லது பிறவாரோ பொருள் கொள்ளப்படுகிறது. பிரம்மதேவரின் சக்தியில் ஒரு பகுதி மட்டுமே மற்றவர்களிடம் இருப்பதால் பிரம்மதேவருக்குரிய அந்தஸ்து வேறு எவருக்கும் இல்லை. இந்த பெரும் இறைவனின் பிறப்பு முதலானவற்றை சாஸ்திர நூல்கள் வாயிலாக மட்டுமே அறிந்து கொள்ள இயலும். பேரறிவு படைத்தவரே, சாஸ்திர நூல்கள் என்பவை வேதங்கள், ஸ்மிருதிகள். வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் ஆன்மாவாக கொண்ட புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், தொன்மங்கள் மற்றும் புராண கதைகள், பாஞ்சராத்திரம் மற்றும் பாரதம் ஆகியவையே ஆகும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இந்நூல்கள் வாயிலாக மட்டுமே அறிந்து கொள்ள இயலும். வேறு எதன் மூலமாகவும் அவரை அறிதல் சாத்தியமன்று. வேதங்களில் தேர்ச்சி பெறாத எவரும் எவ்விடத்திலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து சிந்திக்க இயலாது. வேதங்கள் வாயிலாக மட்டுமே அறிந்து கொள்ளத்தக்க நித்திய பெருமானான நாராயணரை ஐம்புலன்கள் மூலமாகவோ, அவமானங்கள் மூலமாகவோ அல்லது தர்க்கங்கள் மூலமாகவோ அறிந்து கொள்வது சாத்தியமன்று. எப்போதும் இறைவனின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் தனி ஆன்மாக்கள் தங்கள் அறிவு திறனுக்கு ஏற்ப இறைவனின் நற்பண்புகள், திருமேனிகள் மற்றும் திருவிளையாடல்களை அறிந்து கொள்வதன் மூலம் முக்தி அடைகின்றனர். தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் மற்றும் தாய்மார்கள் ஆகிய ஒவ்வொருவரிடமும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தி வியாபித்துள்ளது. எனினும் இவர்களுள் ஒவ்வொருவரிடமும் அச்சக்தி ஒப்பீட்டளவில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அமைந்திருக்கும். நேரடி புலனுணர்வு, சாஸ்திர சான்று மற்றும் அனுமானம் ஆகிய வழிகள் வாயிலாக ஒருவன் தொடக்கத்திலேயே புருஷோத்தமனை
சிறந்த இறைவனை அவனது வலிமை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். பூதம் ஒரு வகை பேய் அல்லது கணபூத் என்பதானது அந்த மனிதனை விட 100 மடங்கு உயர்ந்தது. அது அறிவு முதலான ஆற்றல்களை கொண்டுள்ளதென ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களையும் கந்தர்வர்களையும் விட அந்த பூதம் 100 மடங்கு உயர்ந்தது என்பதை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். தத்துவங்களுடன், படைப்பு கூறுகளுடன் தம்மை ஒன்றென கருதி கொள்ளும் தேவர்களை அந்த தத்துவங்களை விட உயர்ந்தவர்களாக ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். தத்துவங்களுடன் தன்மை ஒன்றென கருதி கொள்ளும் தேவர்களை விட சப்த ரிஷிகளான 7 முனிவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் ஆவர். சப்த ரிஷிகளை விட அக்னி தேவன் சிறந்தவன். அக்னி தேவனை விட சூரியன் முதலானோர் உயர்ந்தவர்கள். சூரியனை விட குருவான பிரகஸ்பதி உயர்ந்தவர். குருவை விட பிராணன் உயிர்காற்று உயர்ந்தது. மிகுந்த வலிமை வாய்ந்த தேவேந்திரன் பிராணனை விட உயர்ந்தவன். தேவேந்திரனை விட கிரிஜா தேவி அன்னை பார்வதி உயர்ந்தவள். அந்த தேவியை விட இப்பிரபஞ்சத்தின் தந்தையான சம்புமூர்த்தி சிவபெருமான் உயர்ந்தவர் ஆவார். புத்தி, பேரறிவு எனும் அந்த பெரும் தேவி தனி மனதை சார்ந்த புத்தியை விட சிறந்தவளாவாள். மேலும் பிராணன் என்பவன் வலிமையில் புத்தியை விட சிறந்தவனாவான். பிராணனை விட சிறந்தது வேறெதுவும் இல்லை. அனைத்தும் பிராணனிலேயே நிலை பெற்றுள்ளன. இவ்வுலகம் பிராணனிலிருந்து தோன்றியுள்ளது. இவ்வுலகம் பிராணனையே தன் ஆன்மாவாக கொண்டுள்ளது. இவை அனைத்தும் கண்ணுக்கு புலனாகும் இவ்வுலகம் பிராணனுடன் இணைத்து கோர்க்கப்பட்டுள்ளது போல அமைந்துள்ளன. பிராணனின் மூலமாகவே இவை அனைத்தும் இயங்குகின்றன. இதுவே அனைத்திற்கும் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், நீல மேகத்தின் ஒளியை போன்ற பொலிவை கொண்டுள்ளது என்றும் சான்றோர் கூறுகின்றனர். இதுவே சூத்திரம், அனைத்தையும் இயங்கச் செய்யும் அடிப்படை தத்துவமாகும். இந்த பிராணனானது அன்னை லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் பார்வையால் மட்டுமே தாங்கப்படுகிறது. அந்த லக்ஷ்மி தேவியோ தேவாதி தேவனான இறைவனின் கருணையில் ஒரு பங்கை மட்டுமே பெறுகிறாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விட சிறந்தவர் எவரும் இல்லை. எந்த ஒரு வகையிலும் அவருக்கு இணையானவரும் எவரும் இல்லை. வேடன் வினவினான். சூத்திரம் என்று அழைக்கப்படும் இந்த பிராணன் தனி ஆன்மாக்களை, ஜீவர்களை விட எவ்வாறு மேன்மை பெற்றது? இதை எவ்வாறு அறுதியிட்டு கூற இயலும்? புனிதமான இறைவனை, பிராணனின் மேன்மை எத்தகையது? அந்தணரை, இறைவன் பிராணனை விட எவ்வாறு மேலானவர் என்பதையும் எனக்கு விளக்கி அருள்வீராக. சங்கன் கூறினார், வேடனே கேட்பாய். அனைத்து ஜீவர்களிடமும் தனி ஆன்மாக்களிடமும் பிராணனுக்குள்ள மேன்மை குறித்த முடிவை குறித்து நீ வினவியவற்றை நான் உனக்கு விவரிக்கிறேன். முற்காலத்தில் பத்மகல்பத்தின் போது நித்திய இறைவனும் ஜனார்த்தனனுமான நாராயணர் பிரம்மதேவரை முதன்மையாக கொண்ட தேவர்களை படைத்து பின்வருமாறு கூறினர். சிறந்த தேவர்களே, நான் பிரம்மதேவரை உங்கள் பாதுகாவலராகவும் இந்த பேரரசின் பிரபஞ்சத்தின் அதிபதியாகவும் நியமிக்கப் போகிறேன். உங்களில் எவர் மற்றவர்களை விட சிறந்தவராகவும் சிறந்த நன்னெறிகள் நிறைந்தவராகவும் வீரம், தாராள மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை கொண்டவராகவும் திகழ்கிறாரோ அந்த தேவரை நீங்கள் இளவரசராக நியமியுங்கள். இறைவன் இவ்வாறு கூறியதும் தேவேந்திரனை, சக்கரனை தலைமையாக கொண்ட அனைத்து தேவர்களும் ஒருவருக்கொருவர் போட்டியிடத் தொடங்கினர். நானே அந்த பதவியை அடைவேன், நானே அந்த பதவியை அடைவேன் என்று அனைவரும் வாதிடத் தொடங்கினர். சூரிய தேவனே அனைவரையும் விட சிறந்தவர் என்று சிலர் கருதினர். தேவேந்திரனே சிறந்தவர் என்று சிலரும், காமதேவனே சிறந்தவர் என்று சிலரும் கூறினர். வேறு சிலர் மௌனம் காத்தனர். ஒரு முடிவிற்கு வர இயலாத நிலையில் இறைவனின் தீர்ப்பை நாடி அவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணரிடம் சென்றனர். அவரை பணிந்து வணங்கிய பின்னர் அந்த அமரர்கள் அனைவரும் கரங்களை வணக்கத்துடன் கூப்பி பின்வருமாறு கூறலானார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, நாங்கள் அனைவரும் இந்த விஷயத்தை குறித்து தெளிவாக சிந்தித்தோம். எங்களில் மற்ற அனைவரையும் விட சிறந்த தேவன் யார் என்பது எங்களுக்கு சிறிதும் விளங்கவில்லை. தேவர்கள் அனைவரும் ஐயத்தில் ஆழ்ந்துள்ளதால் நீங்களே உங்கள் தீர்ப்பை அறிவித்தருள வேண்டும். அனைத்து தேவர்களாலும் இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதும் இறைவன் புன்னகையுடன் பின்வருமாறு கூறலானார். இதுவே வைராஜ பிரம்மதேவரின் திருமேனியாகும். இத்தெய்வம் இதிலிருந்து வெளியேறும் போது இத்திருமேனி வீழ்ந்துவிடும். இத்தெய்வம் மீண்டும் உடலுக்குள் நுழையும் போது உடல் மீண்டும் எழுந்து நிற்கும். ஆகையால் இத்தெய்வமே உங்கள் அனைவரையும் விட சிறந்ததாகும். வேறெவரும் அதற்கு இணையல்லர்.
இவ்வாறு கூறப்பட்டதும் அவர்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்று மொழிந்தனர். முதலாவதாக ஜெயந்தன் எனும் முதன்மை தேவன் அத்திருமேனியின் பாதங்கள் வழியாக வெளியேறினான். அப்போது அத்திருமேனியை அவர்கள் நொண்டி என்று அழைத்தனர். ஆனால் உடல் வீழ்ந்து விடவில்லை. அதனால் நடக்க இயலாவிட்டாலும் அது தொடர்ந்து கேட்கவும் பருகவும் பேசவும் முகரவும் காணவும் செய்தது. பின்னர் தட்சன் எனும் பிரஜாபதி அத்திருமேனியின் பிறப்புறுப்பு வழியாக வெளியேறினார். அப்போது அத்திருமேனியை அவர்கள் அலி என்று அழைத்தனர். ஆனால் உடல் வீழ்ந்து விடவில்லை. அது தொடர்ந்து கேட்கவும் பருகவும் பேசவும் முகரவும் காணவும் நடமாடவும் செய்தது. அதன் பின்னர் அனைத்து தேவர்களுக்கும் தலைவனான தேவேந்திரன் அத்திருமேனியின் கரங்களின் வழியாக வெளியேறினான். அப்போது அத்திருமேனியை அவர்கள் கைகளற்றது என்று அழைத்தனர். அப்போதும் உடல் வீழ்ந்து விடவில்லை. அது தொடர்ந்து கேட்கவும் பருகவும் பேசவும் முகரவும் காணவும் நடமாடவும் செய்தது. ஒளிமயமான தேவர்களுள் மிகச் சிறந்தவரான சூரிய தேவர் அத்திருமேனியின் விழிகள் வழியாக வெளியேறினார். அப்போது அத்திருமேனியை அவர்கள் ஒற்றை கண்ணுடையது அல்லது குருட்டுத்தன்மை கொண்டது என்று அழைத்தனர். ஆனால் உடல் வீழ்ந்து விடவில்லை. அது தொடர்ந்து கேட்கவும் பருகவும் பேசவும் முகரவும் நடமாடவும் செய்ததை தவிர காண இயலவில்லை. அதன் பின்னர் இப்பிரபஞ்சத்தின் மருத்துவர்களான நாசத்தியர்கள் அஸ்வினி தேவர்கள் அத்திருமேனியின் நாசை துவாரங்கள் வழியாக வெளியேறினர். அப்போது அத்திருமேனியை அவர்கள் முகரும் திறனற்றது என்று அழைத்தனர். ஆனால் உடல் வீழ்ந்து விடவில்லை. அது தொடர்ந்து கேட்கவும் பருகவும் பேசவும் நடமாடவும் செய்ததை தவிர முகர இயலவில்லை. திக்கு தேவர்கள் அத்திருமேனியின் செவிகள் வழியாக வெளியேறினர். அப்போது உடல் வீழ்ந்து விடவில்லை. அவர்கள் அத்திருமேனியை செவிடு என்று அழைத்தார்களே தவிர அது முழுமையாக இறந்து விடவில்லை. அது தொடர்ந்து பருகவும் பேசவும் செய்ததே தவிர கேட்கவோ நடமாடவோ இயலவில்லை. அதன் பின்னர் வருணதேவன் அத்திருமேனியில் நாக்கு வழியாக வெளியேறினார். அப்போதும் உடல் வீழ்ந்து விடவில்லை. அவர்கள் அத்திருமேனியை சுவையை அறிய இயலாதது என்று அழைத்தனர். அது தொடர்ந்து உயிரோடு இருந்தது, அசைந்தது, உணவை உட்கொண்டது, உணர்ந்தது மற்றும் சுவாசித்தது. பின்னர் வாணி தேவிக்கு பேச்சுக்கு அதிபதியும் தெய்வமுமான அக்னி பேச்சுறுப்பின் வழியாக வெளியேறினார். அப்போது அவர்கள் அதை ஊமை என்று அழைத்தனர். ஆனால் உடல் கீழே விழவில்லை. அதை தொடர்ந்து உயிரோடு இருந்தது, அசைந்தது, உணவு உட்கொண்டது, உணர்ந்தது மற்றும் சுவாசித்தது. அதன் பின்னர் மனதிற்கு ஒளியூட்டும் இயல்புடைய ருத்ரனார் மனதின் வழியாக வெளியேறினார். அப்போது அவர்கள் அதை ஜடம் மந்தமான உணர்வற்ற நிலை என்று அழைத்தனர். அப்போதும் உடல் கீழே விழவில்லை. அது தொடர்ந்து உயிரோடு இருந்தது, அசைந்தது, உணவை உட்கொண்டது, உணர்ந்தது மற்றும் சுவாசித்தது. அதன் பின்னர் பிராணன் உயிர்காற்று வெளியேறியது. அப்போதுதான் அந்த உடல் இறந்து விட்டதை அவர்கள் உணர்ந்தனர். மனதளவில் வியப்படைந்த தேவர்கள் பின்வருமாறு கூறலானார்கள்: இந்த உடலை மீண்டும் எழச் செய்பவரே நம் அனைவரிலும் மிகச் சிறந்தவராக திகழ்வார். அவரே இளவரசராக, பட்டத்து இளவரசராக முடிசூட்டப்படுவார். அதன் பின்னர் அவர்கள் தங்களுக்குள் பின்வருமாறு எந்த உடன்பாட்டிற்கு வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் உரிய வரிசைப்படி அந்த உடலுக்குள் பிரவேசித்தனர். ஜெயந்தன் பாதங்களுக்குள் பிரவேசித்தான். அந்த உடல் எழவில்லை. தக்ஷன் இனப்பெருக்க உறுப்புக்குள் பிரவேசித்தான். அந்த உடல் எழவில்லை. தேவேந்திரன் கரங்களுக்குள் பிரவேசித்தான். அந்த உடல் எழவில்லை. சூரிய தேவர் விழிகளுக்குள் பிரவேசித்தார். அந்த இறந்த உடலும் எழவில்லை. திசைகளுக்குரிய தேவர்கள் செவிகளுக்குள் பிரவேசித்தனர். அந்த உடலும் எழவில்லை. அக்னி தேவர் பேச்சுறுப்பிற்குள் பிரவேசித்தார். அந்த உடல் எழவில்லை. ருத்ரர் மனதிற்குள் பிரவேசித்தார். அந்த உடலும் எழவில்லை. அதன் பின்னர் பிராணன் உள்ளே பிரவேசித்தது. அப்போது அந்த இறந்த உடல் எழுந்து நின்றது. அதன் விளைவாக பிராணனே உயிர்காற்றே அனைத்திற்கும் அதிபதியாகவும் மிக சிறந்ததாகவும் திகழ்கிறது என்று தேவர்கள் ஒரு முடிவிற்கு வந்தனர். தேவர்கள் அனைவருக்குள்ளும் வலிமை, அறிவு, துணிவு, பற்றின்மை மற்றும் வாழ்வியல் ஆகியவற்றில் நிகரற்றவையாக திகழ்ந்தான். எனவே தேவர்கள் அவனை யுவராஜன் இளவரசனாக முடிசூட்டினர். அவன் அனைத்தையும் செம்மையாக பேணி காப்பதற்கு காரணமாக அமைந்ததால் தேவர்கள் அவனை போற்றி ஒரு உக்தம் சாமவேத பாடல் பாடினர். ஆகையால் இந்த அகிலம் முழுவதற்கும் பிராணன் உயிர் மூச்சு என்பதே ஆன்மாவாக திகழ்கிறது. அசையும் மற்ற
மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த அண்டம் அதன் அனைத்து உறுப்புகளுடனும் முழுமையுடனும் வலிமை நிரம்பியதாக விளங்குகிறது. அந்த பிராணனே இவ்வுலகங்களுக்கெல்லாம் முழுமையான பரம்பொருளான தலைவனாக திகழ்கிறது. இந்த அண்டத்தில் பிராணனற்ற பொருள் என்று எதுவுமே இல்லை. பிராணன் அற்ற ஒரு பொருளுக்கு இருப்பே கிடையாது. பிராணனற்றது எதுவும் செழித்து வளர்வதில்லை. பிராணன் இல்லாமல் எந்த பொருளுக்கும் நிலைத்தன்மை இல்லை. பிராணன் இல்லாமல் எதனாலும் உயிர் வாழ இயலாது. ஆகையால் பிராணன் அனைத்து உயிரினங்களையும் ஜீவன்களையும் விட மேலானதாக திகழ்கிறது. வலிமையில் அதுவே மிகச் சிறந்ததாகும். அனைத்து தனி ஆன்மாக்களுக்குள்ளும் ஊடுருவி நிற்கும் அந்தராத்மாவாக அது விளங்குகிறது. சாஸ்திர நூல்களில் பிராணனை விட சிறந்ததாகவோ அல்லது அதற்கு இணையானதாகவோ வேறெதுவும் இதுவரை காணப்பட்டதோ அல்லது கேள்விப்பட்டதோ இல்லை. பிராணன் எனும் இறைவன் ஒருவனாகவே இருப்பினும் அது பல்வேறுபட்ட விளைவுகளை தோற்றுவிப்பதன் மூலம் பல வடிவங்களாக பிரிந்து காணப்படுகிறது. ஆகையால் பிராணனே அனைத்திலும் மிகச் சிறந்தது என்று சான்றோர் கூறுகின்றனர். பிராணனை வழிபடுவதில் பேராவல் கொண்டோர் இந்த அண்டத்தை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் பிராணனுக்கு திறமை உண்டு என்றும் அவர் இச்செயல்களை ஒரு விளையாட்டாகவே செய்கிறார் என்றும் கூறுகின்றனர். வாசுதேவ பெருமானை தவிர பிராணனை எதிர்த்து நிற்கவோ அல்லது அவரை விஞ்சவோ எவராலும் இயலாது. அந்த எதிர்ப்பவர் சேஷன், ஆதிசேஷன், சிவனார், தேவேந்திரன் போன்ற அறிவுள்ள தேவர்களாக இருப்பினும் சரி அல்லது அறிவற்ற ஜட பொருள்களாக இருப்பினும் சரி, பிராணன் அனைத்து தேவர்களுடனும் ஒன்றிணைந்தவனாகவே கருதப்படுகிறான். அவனே அனைத்து தேவர்களுக்குள்ளும் ஆன்மாவாக திகழ்கிறான். அவனே வாசுதேவனை தொடர்ந்து பின்தொடரும் நித்திய தொண்டனாவான். அவன் எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டுப்பாட்டிலேயே இயங்குகிறான். வாசுதேவனுக்கு எதிரான எதையும் அவன் செவியுறுவதும் இல்லை, காண்பதும் இல்லை. ருத்ரன், தேவேந்திரன் உள்ளிட்ட முதன்மையான தேவர்கள் சிலர் வாசுதேவருக்கு எதிராக செயல்பட்டாலும் அனைவருக்குள்ளும் ஊடுருவி நிற்கும் பிராணன் ஒருபோதும் வாசுதேவனை எதிர்ப்பதில்லை. ஆகையால் பிராணனே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வலிமையாக திகழ்கின்றது என்று கற்றறிந்த சான்றோர் கூறுகின்றனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமையையும் இயல்புகளையும் நன்கு அறிந்த பின்னர் ஒரு பக்தன் அரவம் தன் தோலை உரித்து தள்ளுவது போல ஒரு சூட்சும உடலை துறக்க வேண்டும். பூர்வ பந்தம், அதாவது அவித்யை அல்லது அறியாமை எனும் பிணைப்பை பின்தொடரும் அந்த சூட்சும உடலை முற்றிலுமாக விலக்கிவிட வேண்டும். அவ்வாறு செய்த பின்னர் அவர் எவ்வித நோய்களும் அற்றவனாய் நாராயணரை சென்றடைகிறார். சங்கர் கூறிய இச்சொற்களை செவிமடுத்ததும் அந்த வேடன் தன் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் பணிவுடன் தலை வணங்கி அந்த முனிவரிடம் மீண்டும் ஒரு வினாவினை எழுப்பினான். அந்தணரே, இப்பேரண்டத்தின் தந்தையும் அளவற்ற பெருமை கொண்டவருமான பிராணனின் வாயு பகவானின் மகத்துவம் இவ்வுலகில் அறியப்படுவதில்லை. ஆனால் தேவர்கள், முனிவர்கள், மன்னர்கள் மற்றும் பிற நற்பண்பு மிக்கோரின் பெருமைகள் மட்டும் இவ்வுலகிலும் புராணங்களிலும் ஆயிரக்கணக்கான முறை பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் எதனால்? அந்தணரே, இதனை எனக்கு விளக்கி அருளுங்கள். இதனை செவிமடுக்க நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். அதற்கு அந்தணர் பின்வருமாறு விடையளித்தார். முற்காலத்தில் எவ்வித நோய்களும் அற்றவரும் பகவான் ஸ்ரீஹரியுமான நாராயணரை மகிழ்விக்கும் பொருட்டு பிராணனானது வாயு பகவான் அஸ்வமேத யாகங்களை செய்ய விரும்பினார். எனவே அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கங்கை நதிக்கரைக்கு சென்றார். பல்வேறு முனிவர் கூட்டங்கள் தன்னை சூழ்ந்திருக்க அவர் கலப்பைகளை கொண்டு அந்த யாக பூமியை தூய்மைப்படுத்தினார். அங்கே கண்வர் எனும் பெயருடைய ஒரு முனிவர் தனது ஆழ்ந்த தியான நிலையில் மூழ்கி இருந்தவாறு ஒரு புற்றிற்குள் மறைந்திருந்தார். அந்த யாகத்திற்கான நிலத்தை சீர்படுத்தும் போது பயன்படுத்தப்பட்ட கலப்பைகளால் அவர் தோண்டி எடுக்கப்பட்டார். புற்றிலிருந்து வெளியே வந்த அவர் மிகுந்த சீற்றத்துடன் பேசத் தொடங்கினார். தன் எதிரே நின்று கொண்டிருந்த அந்த பெரும் தலைவனான பிராணனை நோக்கி அவர் பின்வருமாறு சபித்தார். தேவர்களின் தலைவனே, இன்றிலிருந்து உனது பெருமை இம்மூவுலகிலும் குறிப்பாக இந்த பூவுலகில் எவராலும் அறியப்படாது போகும். இருப்பினும் நீ எடுக்கும் அவதாரங்களின் பெருமைகள் மட்டும் இம்மூவுலகங்களிலும் மிகச் சிறப்பாக போற்றப்பட்டு எல்லோராலும் அறியப்படும்.
முனிவர் இவ்வாறு சபித்ததனை செவிமடுத்ததும் வாயு பகவானான பிராண சக்தி அவரை நோக்கி மிகுந்த சீற்றத்துடன் பின்வருமாறு கூறினார். நான் எவ்வித பாவமும் அற்றவனாகவும் எத்தகைய துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவனாகவும் இருந்தும் எவ்வித தவறும் செய்யாத நிலையில் என்னை கண்டு நீ சபித்து விட்டாய். ஆகையால் கண்வ முனிவரே, தாம் உடனடியாக உனது குருவிற்கே எதிரியாக மாறி போவாய். வாயு பகவான் பின்வருமாறு கூறினார். இவ்வுலகில் நீ இகழத்தக்க நடத்தை உடையவனாக திகழ்வாயாக. அன்று முதல் அந்த பெரும் தலைவனான பிராணனின் உயிர் மூச்சின் மகத்துவம் இப்பூ உலகில் குறிப்பாக இந்த உலகத்தில் அறியப்படாமலேயே இருந்து வருகிறது. இச்சப்தத்தின் காரணமாகவே கண்வர் முனிவர் தன் குருவையே உட்கொண்டு விட்டு சூரிய பகவானுக்கு சீடரானார். இவ்வாறு தாம் வினவியவை அனைத்தும் முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டு விட்டன. வேடுவனே, இனி தாம் மேலும் எதையேனும் அறிய விரும்பினால் என்னை கேட்கலாம், தயங்க வேண்டாம். வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.